அக்கா ஒரு நிமிஷம் ஆதி, லாஸ்ட் மெயில் ஒன்று சென்ட் பண்ண வேண்டியது இருக்கு, சென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஏன்க்கா மெயில் பண்ணீங்க அட்மின்க்கு? உங்ககிட்ட தான்க்கா கேக்குறோம். சொல்லுங்கக்கா, ஏன் மெயில் பண்ணீங்க? அதுவும் வர மாட்டேன் இனிமே ரிசைன் பண்றேன்னு மெயில் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க. அக்கா உங்ககிட்ட தான்க்கா கேக்குறோம். இங்க பாருங்க, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஆமா, நோட்டீஸ் பீரியட் 3 months ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னாலும் நீங்க இங்கதான் இருக்கணும். எங்களாலாம் உங்களெல்லாம் விட முடியாது. சும்மா உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க முடிவெடுக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா அக்கா, உங்ககிட்ட தானக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். போகாதீங்கன்னு சொல்றேன்ல. இப்ப சொல்லு, என்னது? என்னதான்? ஏன்க்கா? கோவம்னா இருக்கதான் செய்யும். சண்டை எல்லாம் ஃபேமிலியில வரதான் செய்யும். அதுக்குன்னு அதெல்லாம் இல்லாமையா இருக்கும். எவ்வளவு சண்டை சச்சரவு எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க, எவ்வளவு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வேலையை விட்டு நிக்கிறேன் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி? இப்பெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. உங்களுக்கே தெரியும் மேன் பவர் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் என்ன ஆகும்னு சொல்லி. அதுவும் நீங்க ஸ்பெசிபிக்கா உங்களை தேடிதான் நிறைய பேர் வராங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டலை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, எங்களை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல. சரி விடுங்க. உங்களுக்கு நாங்க அவ்வளவுதான். ரகு அடிக்கடிக்கு சொல்லுவான், அவரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அக்கா ரொம்ப மாறிட்டாங்க, அவர் தான் முக்கியம், நம்மள முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நீங்க அந்த மாதிரிதான் நடந்துக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. உனக்கு தெரியாதாதி, எனக்கு மேரேஜ்னு சொல்லி நாங்க 2 months ஆஃப்டர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். என்னுடைய பர்சனல் ரீசன்காண்டி சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் நாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்காண்டி வேலை எல்லாத்தையும் பார்க்கணும், ஓகேவா? என் சைடும் சரி அவர் சைடும் சரி சரியான சப்போர்ட் எங்களுக்கு இல்ல. முக்கியமா அவர் சைடு, அவர் அவங்க அம்மாவை பார்த்துப்பாரா இல்ல கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாரா? ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் ஆதி. எனக்கு கெரியர் முக்கியம் தான், அதுக்காண்டி பர்சனல் லைஃப் சுத்தமா நான் ஈடுபட மாட்டேன்னு சொன்னா எப்படி? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிருக்காரு, அவருக்காண்டி நான் இப்பத்துல இருந்தே அவர் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ரீசன். மத்தபடி சண்டை போட்டதோ யார் மேலயும் இருக்க வருத்தத்தினாலயும் நான் வேலையில இருந்து நிக்கிறதே இல்ல, இனிமே நான் வரமாட்டேன்னு அதனாலயும் சொல்லல. நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். சோ அதனாலதான் வேலையை ரிசைன் பண்றேன். போதுமா? இதெல்லாம் முட்டாள்தனமான ஐடியா. அந்த ஆளுதான் ரகு. சாரி, அவர் தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் அதுக்கேத்த மாதிரி பண்ணாதக்கா. இங்க பாரு, அப்பா பேசினதுக்கும் நான் பேசினதுக்கும் மன்னிப்பு என்ன கேட்டுக்கிறேன். ஏன் அவர் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போதுமா? இப்ப என்ன அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் கேக்குறேன், போயிட்டு வீடு. சும்மா அதுக்காண்டி வேலையை ரிசைன் பண்றேன்ல இது பண்ணிக்கிட்டு இருக்காத. மேல டெலீட் பண்ணி நாங்க அட்மின் கிட்ட போய் பேசிக்கிறோம். இல்ல எனக்கு புரியல, நான் என்ன பண்ணணும்ன்றத நீ யாராக முடிவு பண்ற? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு என்ன தேவைன்றத நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணாத ரகு. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு 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 என்ன தேவைன்றத எனக்கு பாத்துக்க முடியும். இங்க பாரு, அப்பா சொன்னார்ல, நான் மறுபடியும் வந்து உன்கிட்ட நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பிடிக்கல, சரியா? அதனாலதான் நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன். நீ கொடுத்தது எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஷேர் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அதையும் நீயும் எனக்கு செப்பரேட்டா கொடுத்த ஷேர் எல்லாமே கொடுத்தபடி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும், அவ்வளவுதான். அக்கா இப்ப அதெல்லாம் கேட்கவே இல்ல. நீங்க வேலையை விட்டே போக கூடாதுன்னு இருக்கோம். நீங்க என்ன ஷேர் எழுதி வச்சுட்டு போறீங்க? நீங்க கொடுத்ததுதான், அததான் திருப்பி கொடுக்குறேன். நான் ஒன்னும் பெருசா எதுவுமே இங்க இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சது, பாதியிலன்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு அப்புறமா தான் நான் இங்க வந்து உட்காந்ததே. சோ என்னாலதான் இந்த ஹாஸ்பிட்டல் லீட் ஆகுது அப்படின்லாம் தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் தானே பாத்துக்கிட்டு இருந்தா, அதே மாதிரி அவ ஒரு கைனகாலஜிஸ்டா ரொம்ப நல்லாவே ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா. ஃபியூ வீக்ஸா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கான். அவ பாத்துப்பா மத்ததெல்லாம். நான் போயிட்டேன் கைனகாலஜிஸ்டா டாக்டரா யாருமே இங்க அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபை பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஜெனிஃபர் இருக்கா, ஜெனிஃபர் பாத்துப்பா. நீங்க ஹாஸ்பிட்டல் பத்தி மட்டும் கவலைப்படுங்க, மத்தபடி வேற யாரை பத்தியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. முக்கியமா என்ன பத்தி உங்க லைஃப பாருங்க 2 பேரும், புரிஞ்சுச்சா? என் லைஃப பாத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றேன், புரியுதா? 2 பேருக்கும் நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. அப்போ நாங்க இவ்வளவு சொல்லியும் போறதா முடிவு எடுத்துட்டேன், அப்படிதானே? கோவனா 2 அடி கூட அடிச்சிரு வாங்கிக்கிறேன். அதுக்காண்டி இப்படிலாம் பண்ணாத சொல்லிட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணாத.
வீணா பிடிவாதத்துக்காண்டி பண்ணாதக்கா. என்னக்கா பண்ண போற இப்படி பிடிவாதம் பிடிச்சு? ஏன்க்கா இப்படி பண்ற நீ? இது வேண்டாம்க்கா. நீ அங்க போயிட்டு என்ன பண்ணுவ? அவளை நம்பி போகணும்னு இருக்க. அங்க யாரு தெரியும் உனக்கு? என்ன இருக்குன்னு உனக்கு கான்பிடென்டா நீ பாட்டு போறேன்ற, அங்க போய் செட்டில் ஆக போறேங்கிற ஏதாச்சும் இருக்கா அவர்கிட்ட? ஆஹ் இததானக்கா அப்பா சொன்னாரு. எல்லா அப்பா அம்மாவும் அததானக்கா யோசிப்பாங்க. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைய அப்படியே தூக்கி கொடுத்துட முடியுமாக்கா எந்த யோசனையும் இல்லாம? அதுதானே அப்பா சொன்னாரு. இதுக்கெல்லாம் நீ கோவப்பட்டு இப்படி ரியாக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பாத்துக்கோ. நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரகு. சும்மா என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. எனக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் இப்போதைக்கு நான் என்னோட கெரியர்ல ஒரு பிரேக் வேணும். அந்த பிரேக்கை நான் என் கல்யாணத்துக்காண்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஆஃப்டர் மேரேஜ் அங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்தரா என்னன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என் வாழ்க்கையில நானே முடிவு பண்ணிக்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது தப்பா போனாலும் சரி, சரியா போனாலும் சரி, நான் மட்டும்தான் அதுக்கு காரணமே. யாருமே இருக்க வேண்டாம். தப்பா போயிட்டு அதுக்கு நான் காரணம்னு சொல்லிட்டு யாரும் பிளேம் ஏத்துக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், அவர் கூப்பிட்டாரு, எனக்கு விருப்பம் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் போறேன். யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஆமா, அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? அவர் தானே கூப்பிடுறாரு, அப்ப அவர்கிட்ட கேட்டுதான் ஆகணும். அவர் போனா போட்டோம், நீங்க எதுக்கு போனோம்? டேய், புரியுதா இல்லையா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா நெக்ஸ்ட் வீக். கல்யாணம் பண்ணிட்டு இங்கனே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும்? என் லைஃப்னு பார்க்க வேண்டாமா? இனிமே வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ரெண்டு பேரும், புரிஞ்சுச்சா? 3 ஷிஃப்டா எப்படி 2 பேரும் போட்டு வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரி கரெக்டா ஒர்க் பண்ணுங்க. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். அதை நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். திஸ் இஸ் மை லாஸ்ட் டே. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஓ, என்ன பண்ணுவீங்களா சார்? என்ன பண்ணுவீங்களா? நீ மிரட்டினா கூட பரவாயில்ல, 2 அடி அடிச்சா கூட பரவாயில்ல, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஆமா, சும்மா லாஸ்ட் டேன்ட்டு நாங்களும் சம்மதிக்கணும். நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. நோட்டீஸ் பீரியட் 3 months ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன் ராம்குமார் ஒர்க் பண்ணலையா? அதே மாதிரி நீ ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் போனோம். நீ வந்து இஷ்டத்துக்கு இப்ப கிளம்புறன்னா நாங்க விட்டுற முடியுமா? அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன மச்சான்? ஆமா, அப்படியெல்லாம் விட முடியாது. நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இங்கதான் இருக்கணும். ஷேர்லாம் எழுதி எங்களுக்கு தேவையில்லை. ஆதி, அவன் தான் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் அப்படி பேசாத. நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அக்கா, என்னக்கா இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? அவருக்கு வேணும்னா போயிட்டு இருந்துட்டு வரட்டும்க்கா. 6 மாசமோ 1 வருஷமோ இருந்துட்டு வரட்டும்க்கா, பிரச்சனை இல்லக்கா. நீங்களும் போகணும்னு என்ன இருக்கு? சரி சரி. நீங்களா யார் கூட இருக்கீங்க? நீ உன் பொண்டாட்டி கூட தானே இருக்க. உன் பொண்டாட்டி இங்க விட்டுட்டு நீ போயிட்டு ஊர்ல இல்லையே. அக்கா ரகு, நீ உன்கிட்டதான் ரகு கேக்குறேன். நீ அனு லிட்ரலி 1.5 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. எங்க அங்க போனா 2 வாரம் 3 வாரம் அங்கே இருந்துருவாளோ, இங்க வரமாட்டாளோ, அவங்க அம்மா கூடயே இருப்பாளோ அப்படின்னு நினைச்சு அவளை பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த 1 வாரம் 2 வாரம் கேப் கூட உன்னால தாங்க முடியாதுன்னு எண்ணி நீ உன் கூடயே வச்சுக்கிட்டு இருக்க தானே? அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் கூடயே இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? கல்யாணம் பண்ணிட்டு இங்க விட்டுட்டு போறதுக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்? சொல்லுங்கடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நான் தெளிவா இருக்கேன் சரியா? நான் யாரையுமே கஷ்டப்படுத்தல. அங்க போறேன்ற முடிவுல தெளிவா இருக்கேன். நீங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோங்க, போயிட்டு வரேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். எப்படிக்கா பேசாம இருக்க முடியும்? பேசாதீங்கன்னா பேசாதீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இது ரேஷ்மா, எல்லா பிரச்சனைக்கு 4 தான் காரணம். இப்படி வாடா, சும்மாடா. இப்ப வருவிய மாட்டேன் இந்த பக்கம் வந்து தொலை. வாங்க. பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? சிஸ்டர் யாருமே இல்லைன்னாங்க, பேஷண்டா தான் கேட்டுட்டு வந்துட்டேன். சாரி, பேசிட்டு வாங்க, வெளியே நிக்க. ராம், ஒரு நிமிஷம். கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. ஈவினிங் ஒரு சின்னதா கேக் மட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. லாஸ்ட் டேல ஸோ போறதுனால ஒரு சின்னதா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அது நீ சிஸ்டர்ஸ் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிடு, ஓகேவா? ஜெனிஃபரையும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லிடு. அக்கா, என்னடா இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். வெறுப்பேத்தணும்னு பண்ணாதக்கா. இங்க பாருக்கா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இங்கே இருக்கா, இப்படிலாம் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ வேணும்னு வெறுப்பேத்துறன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்ன கஷ்டப்படுத்தணும்னு வேணும்னே கஷ்டப்படுத்துற பத்தியா?
என்ன ஆனாலும் என் தம்பியை கஷ்டப்பட மாட்டேன், என் குழந்தை மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல் பையன் அப்படி இப்படின்னு மாசம் நல்லா விடுவேன். இப்போ முதல் குழந்தைய விட்டுட்டு இங்கன்னா அனாதை மாதிரி போறேன்னு சொல்ற. ஆ சொல்லு. இப்படிலாம் போறதுக்குலாம் இன்னும் முடியாது. நீங்க தான் இருந்தாகணும். யாருக்கு வேணும்னா அவங்க வேணா போய்கிட்டோம், பிரச்சனை இல்ல. அவருக்கு வேணும்னா இங்க இருக்கட்டும். ஆமா, யார் சொல்றதெல்லாம் நீ கேட்காத. எதுக்கு அவங்க தப்பு தப்பா உனக்கு சொல்லி தராங்க? அவங்க தப்பு தப்பா சொல்லி தரதெல்லாம் நீ கேட்காதக்கா. நான் சொல்றது மட்டும் கேளு. இங்கே இருன்னு சொல்றல. தம்பி தம்பின்னு சொல்லுவ. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கணும்னு தோணல உனக்கு? ஆ ஆதி ரகு ரெண்டு பேருக்குமே சொல்லிக்கிறேன், சத்தியமா சொல்றேன். அவர் ரிசைன் பண்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப சொல்லும் போது எனக்கே தெரியுது. உண்மையாவே எனக்கு தெரியாது. அவதான் வர சொல்லியிருந்தா, அதனாலதான் வந்தனே. சத்தியமா நான் சொல்லி கொடுத்ததுனால அவ இப்படி ரியாக்ட் பண்றா நீங்க நினைக்காதீங்க. அது என்ன தப்பா ஏன் பிளேம் பண்றீங்க? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன்ல. ஆ இங்க பாரு ரகு, உன் அக்கா ஒன்னும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்ல எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடயே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ எங்க அம்மா இருக்க சுச்சுவேஷன்ல நான் இங்க இருந்தா எங்க அம்மாக்கு பிடிக்கல. சோ அதனால ஊர் பக்கம் போறேன், அவ்வளவுதான். சொந்த ஊரை தேடி அங்க என் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அதை அவகிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் நான் அவளை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. அது இன்னைக்கு நீ ரிசைன் பண்ணி தான் ஆகணும்னு அவகிட்ட சொன்னேன் ரீஷ்மா. அதான் அவரே சொல்றாருல இங்கே இரு. டே லூசே, அடி வாங்க போற பாரு. இங்க பாரு ரகு, ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் புருஷன் கூட போக போறேன்னு சொல்றேன், புரியுதா இல்லையா? ம், அக்கா கல்யாணம் நடக்க போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு இங்கே இருந்துகிட்டு இருக்கா? ஆ சரி அதை விடுங்க. கல்யாணம் நடக்குது, சரி நான் ஒத்துக்கிறேன், அது விட்டுருங்க. எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா ஒன்னா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறதா ஓகே, அதை விட்டுருங்க, அது உங்க பர்சனல். அப்புறம் எதுக்கு ஷேர் எழுதி வச்சுட்டு போறேன்னு சொல்றீங்க? ஆ ஷேர் இருந்தா என்ன இப்போ? என்னன்னு கேக்குறேன். அதை எதுக்கு ரிட்டர்ன் திருப்பி கொடுக்கணும்? இப்படி திருப்பி கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்களா பாத்தீங்களா எங்களை நீங்க? ஆ உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கேளுடா மச்சான். ஆமா சொல்லு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நேத்து பேசினது அப்படியும் சொல்லலாம். எனக்கு வேண்டான்னு தோணுது இந்த ஷேரு. என்னை பார்த்து யாரும் கேள்வி கேட்க வேண்டாம்னு தோணுது. இப்ப அப்பா கேட்டாரு, நாளைக்கு உன் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்பா, அதுக்கப்புறம் குழந்தை. வேண்டாம் ரகு, ஒண்ணுமே இல்லாம அதுல உரிமை கொண்டாட முடியாது. இதுல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நான் இங்க வேலை செஞ்சேன், அதுக்கான சேலரி பேக்கேஜும் நீங்க எனக்கு கொடுத்தீங்க. ஒன்னாதானே இருக்கும், எல்லாருமே இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஷேர் வேல்யூவை கூட நான் இது வரைக்கும் செப்பரேட்டா பேங்க் அக்கௌண்ட்ல கூட போட்டது இல்ல. காமனா ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி வச்சிருக்க அக்கௌண்ட்ல தான் இருக்கு, அப்படிதானே? சோ எனக்கு ஷேர் தேவையில்லை. அதுல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே இல்லடா. நீங்க ரெண்டு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. வேண்டாம், எத்தனை வாட்டி இதையே பேசிக்கிட்டே இருக்கிறது, போர் அடிக்குது. ஆதி, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போறோம். ஷாலினியும் கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லணும். நீங்க எனக்கு எல்லாமே ஆசையா பண்றீங்க தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டான்னு தோணுது. ராம், அது ஆதி கிட்ட கொடுங்க. ஆதி இந்த ஜுவல் பாக்ஸ், நான் கிளம்புறேன் மச்சான். டேய் ஆதி, அட சும்மா இருங்க, நீங்க வேற வேணும்னே பண்றீங்க பாத்தீங்களாக்கா நீங்க. என் மனசுல எதுவுமே இல்ல, எல்லாமே சந்தோஷமா முடியணும்னு சொல்லி சொல்லி ஆனா ஒரு விஷயத்துலயும் எங்களை குத்தி காட்டுறீங்க. வேலையை விட்டு போகலன்னு, எங்களுக்கு போக கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு அதை பண்றீங்க. ஷேர் எழுதி வைக்காதீங்க, எங்களுக்கு பிடிக்கலன்னு வாயை விட்டு அதையும் சொல்லிட்டோம், இருந்தாலும் அதையும் பண்ணுவேன் நானு அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ இது என்ன? ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி பண்றதுனால இவனுங்க ரொம்ப உடஞ்சு போவானுங்கன்னு சொல்லிட்டு ஆனா மறுபடியும் பண்றீங்க பாத்தீங்களா? இத வாங்கிட்டு போறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என் தலையில இடி கூட வந்து விழாது, எனக்கு லாபம் தான் அது, சரிங்களா? ஆனா நாங்க ஆசையா பண்ற விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க அலட்சியமா ரொம்ப மட்டம் தட்டுறீங்கக்கா. இதெல்லாம் ரொம்ப தப்பு பத்துக்கோங்க. என்னைக்குமே நீங்க தான் நாங்க பண்ற தப்பெல்லாம் இது தப்புடா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க, ரொம்ப தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுவுமே நல்லதுக்கு இல்ல பத்துக்கோங்கக்கா. வேண்டாம், இதையாச்சும் வச்சுக்கோங்கக்கா. அதை வச்சு நாங்க எதுவுமே பண்ண போறது இல்ல ஆதி, வேண்டாம். இது ரகுவனையும் சேர்ந்து வாங்கி கொடுத்ததுன்னு தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் அதுல வித்துட்டு பாதி எடுத்துப்பீங்களோ, இல்ல உங்ககிட்ட ரெண்டு பேரும் பேசி ஒருத்தரா வச்சுப்பீங்களோ,
அது உங்களுடைய முடிவு. வாங்கிக்கோ ஆதி, ப்ளீஸ். இதை வாங்காம போனேன்னா என்னை இன்சல்ட் பண்றதுக்கு சமம், என்னை கேவலப்படுத்திட்டு போறதுக்கு சமம். பார்த்துக்கோ, வாங்கு. நானா தானே தரேன். ம், வாங்கிக்கோ ப்ளீஸ். இத நான் சொல்லணும்க்கா, இத நான் சொல்லணும். நீங்க தான் எங்களை கேவலப்படுத்துறதா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு நாங்க ஒன்னும் கஷ்டத்துல இல்லக்கா. நாங்க ஒரு ஆசையா ஒண்ணு பண்றோம் அப்படின்றதுக்காண்டி இப்படி இப்படி திருப்பி எடுத்துட்டு வந்து தர்றதுல எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாக்கா? ம் அவன் அவனை ஓரளவுக்கு தான்க்கா உடைக்கணும். என்ன விடுங்க, உங்களுக்கும் எனக்கும் அவன் மூலியமா தான் சம்பந்தம். எனக்கு நீங்க நடந்துக்கிறது, எனக்கு நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றது எல்லாமே எனக்கு ஒரு அக்கா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆசையில பண்றேன். எனக்கு வலிக்குதுதான். ஆனா நான் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி வந்துருவேன். ஆனா அவனை நினைச்சு பாருங்க, நீங்க ரொம்ப போட்டு அவனை உடைக்கிறீங்கக்கா. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துல அவன் வெறுத்துருவான் எல்லாத்தையுமே. வேண்டாம்க்கா, இப்படி பண்ணாதீங்க. ஏன், எதுக்கு வேலை விட்டு போறேன்னு சொல்றீங்க? பிடிக்கலனாலும் அமைதியா தான் நின்றுகிட்டு இருக்கோம் சரின்னு சொல்லி ஷேர் எழுதி வைக்கிறீங்கன்னு இருக்கோம். அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், வேண்டாம்னு சொல்லிட்டு மூணாவதா வந்து நீட்டுறீங்க இன்னொரு பிரச்சனைய. இன்னும் என்னக்கா பண்ண போறீங்க அடுத்து? இத்தனை மாசம் வேலை செஞ்ச சேலரி கொடுத்துமே அந்த சேலரி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு வர போறீங்களா? இல்ல ஷேர் ஹோல்டு பிரிச்சுமே அந்த ஷேர் எல்லாத்தையுமே நம்ம மணியா கன்வெர்ட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறீங்களா? இன்னும் என்னென்னலாம் பண்ணி கஷ்டப்படுத்தணும்னு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்கக்கா? சொல்லுங்கக்கா, இன்னும் என்னென்னலாம் பண்ணி கஷ்டப்படுத்த போறீங்க? ஆனா நீங்க பண்றது ரொம்ப தப்பு, பாத்துக்கோங்கக்கா. அவங்கதான் சொல்றாங்கன்னா நீங்களும் வந்து நின்னுகிட்டு இருக்கீங்கல்ல, கொஞ்சம் கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணல உங்களுக்கு? ரகு அடிக்கடிக்கு உங்ககிட்ட அப்படி இப்படின்னு பேசுவான். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். அவர் என்னதான் இருந்தாலும் வயசுல மூத்தவரு, நம்ம மாமாடா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவருடான்னு சொல்லி முக்கவாசி நேரம் என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் கூட நிப்பேன். அவன் தப்பே செஞ்சாலும் கூட தான் நிப்பேன் நானு. ஆனா உங்க விஷயம்னு வரும்போது உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அப்படி பேசாதடா, அது தப்புடா அப்படின்னு சொல்லி. அவரு நம்மளை விட மூத்தவரு, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க எல்லாமே அது பொய்யனாக்கிட்டீங்கல்ல கொஞ்ச நேரத்துல. அவங்கதான் சொன்னாங்கன்னா எடுத்துட்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இவனுங்க கஷ்டப்படுவானுங்க, வருத்தப்படுவானுங்கன்னு உங்களுக்கு அதை பத்தி அக்கறையே இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லவர்னு காமிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆ, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க அப்படி முடிவு எடுத்திருந்தாலும் நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கணும், வேண்டான்னு சொல்லி. ச்சே, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பா இருக்கு உங்க மேல. இப்பதான் புரியுது ஷகு ஏன் உங்களை அடிக்கடிக்கு சுயநலவாதி சொல்றான்னு. ஆதி, அது ரேஷ்மா சொன்னான்னு எடுத்துட்டு வந்தா ஆதி. இது அப்படிலாம் இல்லடா. போத நிறுத்துங்க. ஆமா, அக்கா கிட்ட இப்ப நல்ல பேர் வாங்கி நீங்க அப்படியே கோட்டையை கட்ட போறீங்களா? கொஞ்சம் எதிர்த்து பேசினாதான் என்ன? ஏன் நீங்க எதிர்த்து பேசி சண்டை போட்டதே இல்லையா அக்கா கிட்ட? எங்களுக்காண்டி பேசணும்னு உங்களுக்கு தோணல? அவனுங்க உடஞ்சு போவானுங்கன்னு பேசணும்னு உங்களுக்கு தோணல? உங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க. ச்சே, என்ன சொல்றதுன்னு தெரியல. போங்க. பெரிய இது எடுத்துட்டு வந்து தராங்களாம் எங்களுக்கு. சும்மா சும்மா போட்டு ஒருத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு ஒரு அளவுக்கு தானே எல்லாமே. ரேஷ்மா ப்ளீஸ், போகும்போது எப்படியாச்சும் கொடுத்துட்டு போயிருங்க. ரொம்ப பண்றோம் ரேஷ்மா, வேண்டாம். நீங்க நினைக்கிறதுலாம் சரிதான். அவனுங்க உங்களை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவங்க அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க பாத்துக்கணும்னு நினைக்கிறதுலாம் ஓகே தான். உங்களுக்காண்டி ரொம்ப அவனுங்க சஃபர் ஆகுறானுங்க, கஷ்டப்படுறானுங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்னை பத்தி யோசிச்சு கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களே இப்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப உடைக்காதீங்க ரேஷ்மா, ரெண்டு பேரும் பாவம், விட்டுருங்க. நீங்க யாரு கேட்டு வேலைக்கு இனிமே வரமாட்டேன்னு முடிவெடுத்தீங்க? சொந்த ஊருக்கு போகணும்னு முடிவு எடுத்தீங்கல்ல, அங்க இருந்து பிளைட் ஏத்தி அனுப்பிடுவீங்களா சென்னைக்கு? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அங்க இருந்து தினமும் பிளைட்ல அனுப்பிடுவீங்களா வேலைக்கு? ம், வர முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மொத்தத்தையும் இப்போ உங்க மேலதான் சுமத்திட்டு போவானுங்க. அவர் சொன்னதுனாலதானே கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ரெண்டு பேரோட வந்து நிக்காது, அத்தை கிட்ட வந்து பேசுவாங்க. எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு? என்னால யாருமே கஷ்டப்பட வேண்டாம். என்னை பத்தி யோசிக்கவே வேண்டாம். அவனுங்க வாழ்க்கையை மட்டும் அவனுங்க பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நான் இங்க வந்தது தாங்க பிரச்சனை. நான் ஒரு ராசி இல்லாதவ. நான் வர இடமே விளங்காது. எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு நல்லா தெரியுது. நான் என்னைக்கு வந்தனோ அன்னையில இருந்து ஆரம்பிச்சது. அவனுங்க அதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தானுங்க. நான் வந்ததுனாலதான் எல்லாமே. இல்லைன்னா அவனுங்க ஹாப்பியா இருப்பானுங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்போ. இல்ல ரேஷ்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம், விட்டுருங்க. இந்த நேரம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு பழகிரும். 2 வாரம் கழிச்சு
சரி இதுதான் நிலைமைன்னு ஏத்துக்க ஆரம்பிச்சிருவானுங்க. 3 வாரம் கழிச்சு தேடுவானுங்க, இங்கதானே இருந்தா ஒருத்தி அப்படின்னு. 4வது வாரம் மொத்தமா மறந்துடுவானுங்க. 2 மாசத்துல அவனுங்க பழைய நிலைமைக்கு வந்துருவானுங்க. நான் இல்லாம இருக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப பாருங்க, எல்லா விஷயத்துக்கும் என்னதான் தேடுறானுங்க. வேண்டாம் விடுங்க. அவனுங்க என்ன 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 என்னன்னு சொல்லிட்டு என்ன மட்டுமே முக்கியத்துவம் பண்றது நல்லா இருக்காது. அவங்க லைஃப் என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கட்டும். தள்ளி இருக்கிறது தான் நிரந்தரம். ஒட்டி இருந்தோன்னா கடைசியில காசுக்காண்டியும் பணத்துக்காண்டியும் தான் இருக்கேன்னு பெத்தா அப்பா சொன்ன மாதிரி இன்னொரு வாயில இருந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் சத்தியமா சொல்றேன், காசுக்காண்டியும் பணத்துக்காண்டியும் இங்க இல்ல. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதெல்லாம் அந்த கடவுள் எவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துப்பார். சரி, ஈவினிங் ஒரு சின்னதாக கேக் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புவோம். ம், நீங்க அந்த ஜால் பாக்ஸை வச்சுட்டு போங்க, நான் கொடுத்துக்கிறேன் அவனுங்கிட்ட. வேண்டாம் ரேஷ்மா, இது நம்ம கிட்டே இருக்கட்டும். விட்டுரு. நீங்க வச்சுட்டு போங்க ரேஷ்மா. ப்ளீஸ் ராம், வச்சுட்டு போங்க. ஷாரோட காசு பணம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஈவினிங் எப்போ வரணும்? ஒரு 3:30க்கு வாங்க. ம், போயிட்டு வரேன். ம்.